ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது மார்கழி மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். மார்கழி மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். கடக ராசியிலே குரு பகவான் உச்ச நிலையில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். விருச்சிக ராசியிலே புதன் பகவானும் சுக்கிர பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தனுசு ராசியிலே சூரிய பகவான் செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கும்பராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 4 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. கடக ராசியிலே அதிசாரம் பெற்ற குரு பகவான் மார்கழி மாதம் 6ஆம் தேதி மீண்டும் அவர் மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மார்கழி மாதம் 7ஆம் தேதி விருச்சிக ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் தனுசு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மார்கழி மாதம் 10ஆம் தேதி விருச்சிக ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் தனுசு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அவர் மீண்டும் மார்கழி மாதம் 27ஆம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். தனுசு ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் மார்கழி மாதம் 30ஆம் தேதி மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம். துலாம் ராசி. ராசியில எந்தவித கிரகங்களும் இல்லை. ராசியை இம்மாதம் 6ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் பார்வையிடுவதால் பெயர், புகழ், அந்தஸ்திலிருந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது. பாகிஸ்தானத்திலே நாதன் சுக்கிர பகவான் இம்மாதம் 7ஆம் தேதி வரை பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் பார்வையும் தனம் குடும்ப வாக்குஸ்தானத்திலே விடுவதாலும் இம்மாதத்தினுடைய முதல் வாரத்திலே பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாக அமைந்திருக்கின்றது. பணம் கொடுக்கல் வாங்கலாம் தாராளமாக இருக்கும். ஆனால் இம்மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு கொடுக்கல் வாங்கலை மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது மிகவும் நல்லது. அவருக்காக பொறுப்பேற்றுக் கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இல்லையில் நீங்களே அந்த பணத்திற்கு பொறுப்பேற்க வேண்டிய சூழல் ஏற்படலாம். பேசும்போது உங்கள் பேச்சிலே கவனம் தேவை. உங்கள் பேச்சை உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு சூழலும் உண்டு. வீரியஸ்தானத்திலே ஸ்தானாதிபதி சூரிய பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் தைரிய வீரியஸ்தானத்தை இம்மாதம் 6ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் பார்வையிடுவதாலும் தைரியமாக ஒரு காரியத்தையும் முனைப்போடு செய்து முடிப்பீர்கள். இளைய சகோதரர்களுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலருக்கு சிறு குறு பயணங்களால் ஆதாயம் உண்டு. சுப செய்திகள்லாம் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானத்தை இம்மாதம் 6ஆம் தேதி வரை குரு பகவான் பார்வையிடுவதும் சுகஸ்தானாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். தாய் வழி உறவுகளால் நீங்கள் மேன்மை அடைவீர்கள். சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வருகின்றது. வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகள் உண்டு. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளெல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகவும் கூடுதலான வருவாயை காண முடியும். ஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் அவருடன் இணைந்து ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு காலதாமதமாகலாம். சிலர் குழந்தைகளால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சூழல் உண்டு. சிலருக்கு குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள். அவருடன் அனுசரித்து போவதே மிகவும் நல்லது. ரோக சத்ரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதி இம்மாதம் தொழில் ஸ்தானத்திலும் பாக்கியஸ்தானத்திலும் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் சத்ரு ஸ்தானத்தை ஸ்தானாதிபதியும் தடம் குடும்ப வாக்குஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வையிடுவதாலும் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தவர்களுக்கு கடன் எளிய முறையில் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. கொண்டிருப்பவர்களுக்கு தொழிலாளர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. கொண்டிருப்பவர்களுக்கு சக பணியாளர்களுடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திர ஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் கணவன் மனைவியிடையே ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து போவது நல்லது. இல்லையே உங்களுக்குள் மன வருத்தம் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. தொழில் செய்பவர்களெல்லாம் கூட்டுத் தொழிலில் கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் அல்ல. அஷ்டமஸ்தானாதிபதி இம்மாதம்
தேதி வரை தனங்குடும்ப பாகிஸ்தானத்திலும் 7ஆம் தேதிக்கு பிறகு தைரிய வீரியஸ்தானத்திலும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் இல்லாமல் அடுத்தவர் பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. அடுத்தவருக்காக பணம் வாங்கி கொடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இதற்காக பொறுப்பேற்றுக் கொண்டால் நீங்களே அந்த பணத்தை கட்ட வேண்டிய ஒரு சூழல் ஏற்படலாம். ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. பாக்கியஸ்தானத்தில் இம்மாதம் 6ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் பயணம் செய்வதும் தனங்குடும்ப பாகிஸ்தானாதிபதியும் கலத்திர ஸ்தானாதிபதியுமான செவ்வாயினுடைய பார்வை பாகிஸ்தானத்திலே விழுவதாலும் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். தந்தை வழி சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வருவதற்கான ஒரு சூழல் உண்டு. சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவீர்கள். வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்றது. பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். பேராசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். சிலருக்கு அந்நிய மதத்தினரால் அனுகூலமான வளங்கள் உண்டு. சிலருக்கு முன்பின் தெரியாதவர்களெல்லாம் உதவிக்கரம் நீட்டுவார்கள். இம்மாதம் 6ஆம் தேதி வரை குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் தொழில் ஸ்தானத்தை கலத்திர ஸ்தானாதிபதியும் தடங்குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியுமான செவ்வாயினுடைய பார்வை விழுவதாலும் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும். கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் தொழிலிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். ஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் சனி பகவானும் ராகு பகவானும் பார்வையிடுவதாலும் சகோதரர்களுடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. நண்பர்களால் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். ஆனால் மூத்த சகோதரர்களுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது மிகவும் நல்லது. எந்தவித கிரகங்களுமல்ல. விரய ஸ்தானாதிபதி புதன் பகவான் இம்மாதம் தனங்குடும்ப பாகிஸ்தானத்திலும் தைரிய வீரிய ஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்துடைய பார்வையிலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது சோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.